Hi friends, welcome to Make Neet Achievable. இன்னைக்கு வீடியோவில் நம்ம MCC All India Quota-க்கான registration இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. All India Quota counseling-க்கான registration ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா mcc.nic.in இந்த வெப்சைட்டில் போங்க. இந்த வெப்சைட் தான் MCC All India கோட்டாக்கான வெப்சைட்டு. இதில் தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். இதில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் சாய்ஸஸை ஃபில் பண்ண போகிறீங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போன உடனே நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அடியில் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் லாகின் பண்ணோன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, நீட் யூஜி ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறனால நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஐ அக்ரின்னு கீழே இருக்குது இல்லையா, அந்த ஐ அக்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஃபஸ்ட்டு நீட் யூஜி ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் ஃபார் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு வரும். இதில் எய்தர் மொபைல் நம்பர் இல்லை உங்கள் இமெயில் ஐடி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பின்னை கொடுத்து வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதான் உங்களுடைய ஹோம் பேஜ். இதில் இந்த ஹோம் பேஜில் ஆத்தென்டிஃபிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டடுன்னு வருது. பார்த்தீங்களா, நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரெண்டையுமே கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டையுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றதெல்லாமே இன்கம்ப்ளீட்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ண உடனே கம்ப்ளீட்டடுன்னு வரும். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கேட்டகிரி, அப்புறம் இப்போ நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் பர்சன் வித் டிசபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுக்கணும், இல்லைனா நோன்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் AFMC இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், அப்புறமா IFCS கோடு, இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேன்சல்டு செக்கை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட நேமு, அட்ரெஸ்ஸு, ரோல் நம்பர், பாசிங் ஸ்டேட்டஸ், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அப்புறமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா பயோடெக்னாலஜி என்ன பாசிங் ஸ்டேட்டஸ், என்ன மார்க் அப்டெயின் பண்ணீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்ளை ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, ஓப்பன் ஸ்டேட் கோட்டா, BSc நர்சிங், டீம்டு யூனிவர்சிட்டி, இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ், இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் காலேஜஸோட 15% சீட்ஸ், அதுக்காக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கொடுங்க. இப்போது ஜிப்மர், எய்ம்ஸு அதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதர் ஓப்பன் ஸ்டேட் கோட்டாவை கிளிக் பண்ணணும். BSc நர்சிங் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரலாக டீம்டு யூனிவர்சிட்டி வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஓப்பன் ரெண்டையுமே கொடுத்துக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டியும் வேணும்னு நினைக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஆர்ம்டு ஃபோர்ஸ் வேணுன்றவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக கொடுக்க. ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்து முடித்த உடனே இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், ஃபில்டு சாய்ஸஸ், வெரிஃபைடு சாய்ஸஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ வரைக்கும் அதில் சாய்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகலை.
ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்குலேருந்து தான் ஆரம்பிக்குது, அதாவது 22 தான் ஆரம்பிக்குது. நான் இதை 21 ரெக்கார்ட் பண்ணுறனால இதெல்லாம் எதுவுமே வரலை. இங்கே பார்த்தீங்கன்னா பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வெறும் ஆல் இண்டியா கோட்டா ஓப்பன் ஸ்டேட் கோட்டா மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5000 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 10,000 ருபீஸ் பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 2,05,000 ருபீஸ், இதே ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 2,10,000 ருபீஸ். இதை பே பண்ணால் தான் உங்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஆல் இண்டியா கோட்டாக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.